அழகே அழகு சீரியலில் யாருக்கெல்லாம் நேற்று பாக்கியராஜை பார்த்து பாவமாக இருந்ததோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம காசிப்குள்ளே போகலாம். எனக்கு பாக்கியராஜை பார்க்கும்போது நிஜமாலுமே ரொம்ப பாவமாக இருந்ததுங்க. என்னடா இது இப்படி பண்ணுறாங்க, மொத்த குடும்பமும் சேர்ந்து அவனை இப்படி பண்ணுறாங்களேங்கிற அளவுக்கு எனக்கு பாவமாக இருந்துச்சுங்க. மலர் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளும் வீட்டில் யாருக்கும் மரியாதை இல்லாமல் அவள் பாட்டுக்கு மூளையில் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதே சமயம் எனக்கு தியாகராஜனை பார்க்கும்போது வெறியாக இருந்ததுங்க. என்னதான் நடந்துடுச்சு. அதுக்காக பாக்கியராஜ் மேலே குறை சொல்லி என்ன ஆக போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் என்ன வேணும்னா பண்ணுனா, அவனும் மலரும் ரொம்ப லவ் பண்ணி சரி கல்யாணம் பண்ணணும்னு பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு அவங்க தங்கச்சி இறந்ததுக்கு அவன் என்ன பண்ண முடியும்? பாக்கியராஜ் தியாகராஜன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு தான் சொல்கிறாப்படி. அதையும் லக்ஷ்மியும் ராகவனும் கேட்கவே இல்லை. கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போய் இப்போ யாருமே அவனையும் சரி மலரையும் சரி மதிக்கவே இல்லைங்க. வேண்டாத விருந்தாளி வீட்டுக்கு வந்த மாதிரி தான் தியாகராஜனும் அவங்க அம்மாவும் நடந்துக்கிறாங்க. பாக்கியராஜ் அவங்க அம்மாவை பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் அந்த கிழவி உடனே என்னங்குது, நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குதுங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. எல்லாத்துக்கூடையும் சிரித்து பேசிட்டு நம்மக்கிட்ட மட்டும் ஒருத்தங்க எல்லாத்து முன்னாடி மூஞ்சி காமிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. பாக்கியராஜுக்கு மூஞ்சியே இல்லை. ஏன்டா இங்கே வந்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே பாக்கியராஜோட தங்கச்சி நான் கூப்பிட்றேன் எங்கள் அண்ணன்ட்டு, அண்ணா வாண்ணா உள்ள அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பாக்கியராஜோட தங்கச்சிக்காக மட்டும்தான் பாக்கியராஜும் மலரும் வந்ததுங்க. இதையெல்லாம் கோமதி நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கோமதியும் என்னங்க நீங்கள் மாப்பிள்ளை வராத மாப்பிள்ளையை கேட்குறீங்க, வந்த மச்சானை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்படி. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு, அத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருங்க அத்தை, நீங்கள் பாட்டுக்கு துருன்னு ஏதாவது பேசி வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி இருந்துக்கிட்டு, அப்புறம் என்னடி பாக்கியராஜ் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அவனும் இந்த வீட்டுக்கு மச்சான் தானே, ஏன் இப்போ இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக உள்ளே போயிடுறாங்க. மூணாவது மனுஷங்க கோமதி. அந்த வீட்டுக்கு 2 நாள் தான் ஆச்சு அவங்களுக்கு இருக்கிற கோபங்கள் கூட பாக்கியராஜோட அம்மா அப்பாவுக்கு இல்லைங்க. என்னதான் மாப்பிள்ளையாக இருந்தாலுமே கூட தான் மகனை ஒருத்தங்க இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கோபம் வரத்தானே செய்யும். மகள் முக்கியம்தான், மாப்பிள்ளை முக்கியம்தான். அதுக்காக மூத்த பையனை விட்டுற முடியுமா? அவன் பண்ணது தப்பாகவே இருக்கட்டுமே, அதுக்காக கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறவங்க கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தராவது பேசலாம்ல. லக்ஷ்மியும் சரி ராகவனும் சரி இதை பற்றி பேசவே இல்லை. பின்னியும் மாப்பிள்ளை பண்ணுறதான் கரெக்டுங்கிற மாதிரி பாக்கியராஜ் தான் கீழே தட்டி மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு டைனிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ தியாகராஜன் இருந்துக்கிட்டு உப்பு வெய்யி, மீன் எடுத்துகிட்டு வா, இறால் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. அதுக்கு கோமதியமாக இருந்துக்கிட்டு சாப்பாடு செஞ்சவளுக்கு வைக்க தெரியாதா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவங்க வீட்டு ஆளுங்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலுமே நம்ம அதை அப்சர்வ் தான் பண்ணுவோம், மற்றபடி எதிர்த்து பேச மாட்டோம். அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டு ஆளுங்கிட்ட அதை பற்றி குறை சொல்லுவோம், ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லவே மாட்டோம். ஏன்னா ஏதாவது நினச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அதே மாதிரி தான் இல்லாமல் கோமதி அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லா வீடும் நான் என் வீடு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. தியாகராஜன் ரொம்ப பொறுமையாக இருக்கா. அப்படி அவருக்கு என்னைக்கு கோவம் கோமதி அம்மா வாங்கி கட்டிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அது கூடிய சீக்கிரம் நடக்கும்னு தான் நினைக்கிறேன். கோமதி அம்மா ஊருக்கு போகையில் தியாகராஜன் கிட்ட ஒரு கடி வாங்கிட்டு தான் போகுது. அப்புறம் ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம், சாப்பாடு போடுறாங்க. இந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அப்படின்னா, அப்படிங்களா ரொம்ப நல்லா இருக்குதுங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவோம். உடனே கோமதியம்மா அதுக்கும் ஒரு கமெண்ட்டு, நீங்கள் காரைக்குடியில் சாப்பாட்டுக்கு பேர் பண்ண ஊரில் இருக்கிற எங்ககிட்டயே நீங்கள் இப்படி சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இப்போ சொன்னால் என்ன, நீங்கள் மட்டும்தான் நல்லா சமைப்பீங்களா, வேறு யாருமே நல்லா சமைக்க மாட்டாங்களா என்ன? அதைத்தான் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு அவங்க சொன்னதை பார்க்கும்போது. ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா சரிங்க ஆமாங்க சூப்பராக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இதில் ஒரு நான் மட்டும்தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது. இல்லை கோமதி அம்மாவை பார்த்து எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கடுப்பாச்சு. இதில் உலக அதிசயமாக நேற்று ஒன்று நடந்ததுங்க. அதாவது மதி சுரேஷ்க்கு சப்பாத்தி சுட்டு கொடுக்குறாங்க. இதை எனக்கே கனவு மாதிரி தான் இருந்தது. இது எப்படா நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மதியும் சுரேஷும் கொஞ்சம் நல்லாவே பேசிக்க மாட்டாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் எப்படா இந்த அளவுக்கு பாசமாக சப்பாத்தி சுட்டு கொடுக்குறாங்க. சுரேஷும் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிற அப்படி மதிக்கிட்ட. இது நம்மளுக்கு தான் ஷாக்குன்னு பார்த்தா அங்கிருந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு அதை விட ஷாக்கு. உள்ளே தண்ணி வைக்கிறக்காக உள்ளே வந்தவங்க இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க,
என்னடா இது கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுன்னு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டாங்க. இது கனவா நினைவா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நடக்கணும்னு என்ன தான் வந்து அவங்க கெட்ட மாமியாராக இருந்தாலுமே கூட அது மலருக்கு தான் பாக்கியராஜுக்கா மட்டும்தாங்க இருக்குது. மதி விஷயத்தில் மதியும் சுரேஷும் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா என்னடா இது என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் கிட்ட பேசுகிறாங்க. 2 பேருமே அமைதியாக இருக்காங்க. இப்படி தான் இருக்கணும், புருஷன் வேலையிலேருந்து வந்தால் சலுப்போடு வந்தால் நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும், அதை விட்டுட்டு மலர செய்யணும்னா அப்போ நம்ம எதுக்கு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சுடு தண்ணி வேணும்னு உள்ளே வந்திருப்பாங்க போல். எனக்கு என்னென்னா இந்த அம்மா ஒரு வேலையுமே செய்யாதா, உட்காந்தே காலத்தை தாக்குமா, கால் வலிங்குது எல்லாம் இருக்குது, ஆனால் எங்கே இருந்தாலும் கிளம்பிக்குது. ஆனால் வந்து ஏதாவது ஒரு சுடுதண்ணி வைக்க கூட தெரியறதில்ல. அதுக்கு கூட மதியம் மலரும் இவங்க 2 பேர் தான் வச்சு தர வேண்டியதாக இருக்குது. நீங்கள் முதல்ல வேலை செஞ்சீங்கிறக்காக இப்போ சுடுதண்ணி கூட வைக்கக்கூடாதா என்னங்கடா உங்கள் நியாயம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது எனக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே, இந்த தியாகராஜனை வேற நாளைக்கு ட்ரிப்புக்கு போகிறாங்க இல்லையா தீம் பார்க்குக்கு, அப்போ அவரும் கூட வராராம். இந்த பாக்கியராஜுக்கு தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இவங்க பாக்கியராஜெல்லாம் போகிறாங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து உனி வந்தாங்கன்னா இங்கே வீட்லேயே மதிக்க மாட்டாங்க. இதில் தியாகராஜன் அங்கே போய் என்ன கூத்து நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு கூத்து நடக்க போகுதுங்க. தீம் பார்க் போனாங்கன்னா தியாகராஜன் கண்டிப்பாக கம்மன் இருக்க மாட்டா, அப்படி கெத்து காமிப்பா. அப்படி கோமதிக்கு அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், கோமதியும் கூட பேசுவா. அப்படி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே கோமதிக்கும் தியாகராஜனுக்கும் சண்டை வரக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்களா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து எல்லோரும் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே போக வேண்டான்னு தோணுதுன்னு நம்ம ராகவன் சார் ஆரம்பிக்கிறாரு. உடனே லக்ஷ்மி அம்மா இருந்துக்கிட்டு ஆமாங்க எனக்குமே கால் வலிக்குது, எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தீம் பார்க்கு வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கோமதி அம்மா இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம், ஒரு ட்ரிப்புக்காக போகலாம், எங்கேயா சுற்றி பார்க்கலான்னு போகிறோம், அவங்க இருந்துக்கிட்டு எங்களால் முடியல அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த விஷயத்தில் கொஞ்சம் கோமதி அம்மா நீட்டாக தான் நடந்துக்கிச்சு. ஓகேங்க பரவாயில்ல நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவை பார்த்துக்கிட்டே தான் சொல்கிறாங்க. ஆனால் மீனா மலர் எல்லாமே வந்து என்னடா இது மறுபடியும் திடீர்னு பிளானை கேன்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா மலர்லாம் எங்கேயுமே போனதில்லைங்க, வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சிருக்கா. அப்படி சரி இப்போவாவது வெளியில் போகலான்னு பிளான் பண்ணும்போது இவங்க இப்படி சொல்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அதுக்கு தான் கோமதி அம்மா பேசிகிட்டு இருந்துட்டு என்னங்கிறாங்க, இல்லை அதுக்கப்புறம் இதை கேளுங்க, பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு இல்லைப்பா என்னென்னமோ சொல்கிறாரு, போகலாம் குழந்தைங்க இதாகிடும் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா இல்லை குழந்தைங்கிட்டலாம் சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே பாக்கியராஜ் வந்துட்டு இல்லைப்பா மாப்பிள்ளைகிட்டலாம் சொல்லியாச்சு, அவர் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு, இனி நம்ம சொன்னோம்னா அது நல்லா இருக்காது அப்படின்னதையும் உடனே ராகவன் ஆமாம் அவர்கிட்ட வேறு சொல்லியாச்சு, இனி அதை கேன்சல் பண்ணால் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நேரம் குழந்தைங்க முக்கியமாக தெரில, வீட்டில் இருந்த ஆளுங்க முக்கியமாக தெரில, ஆனால் மாப்பிள்ளை மட்டும்தான் இவங்களுக்கு முக்கியமாக தெரியுதா. அப்படி என்னப்பா மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மருமகளுக்கு அந்த வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லையோ மருமகனுக்கு ஊறப்பட்ட சப்போர்ட்டுங்க. அந்த வீட்டுக்கு மருமகனாக போகிறவன் கொடுத்து வச்சவன், அந்த மாதிரி தான் இருந்தது. பேசாமல் நானே அந்த வீட்டுக்கு மருமகனாக போயிடலான்ட்டு இருக்கிறேன். அப்புறம் கோமதி ஒரு குண்டை தூக்கி போட்டால் அப்படி பார்த்துக்கோங்க. நான் வேணால் ஒரு ஐடியா சொல்லட்டுமா, உங்களுக்கும் கால்வலி அண்ணனாலையும் வெயிலில் வர முடியாதுங்கிறாரு. பேசாமல் நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருந்துக்கோங்களேன், நாங்கள் வேணால் போயிட்டு வரோம், நீங்களாம் வரணும்னு ஆசை தான் இருந்தாலும் முடியலைங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும் லக்ஷ்மிக்கும் ராகவனுக்கும் மூஞ்சியே இல்லைங்க. இது ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி, அது எப்படி அவங்க தனியாக போகலாம், நம்மளும் கூட போகணும்னு ஆசையும் இருக்குது, ஆனால் அதுக்கு எடுத்து விடணும். இப்போ வந்து நம்ம வீட்லேயுமே எங்கேயாவது போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் வரேன்னு சரின்னு இருப்பாங்க. சரி நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணும்போது அவங்க என்னம்மாங்கன்னா இல்லை எனக்கு முடியல, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, இப்படி சில கேரக்டர் நம்ம வீட்டில் இருக்குதுங்க. நிஜமாலுமே நம்ம போகலான்னு ஜாலியாக குஷியாக கிளம்பும்போது அதை கெடுத்து விடணுன்னே சில கேரக்டர்கள் இருக்கும். எனக்கு வலிக்குது எனக்கு வரல அப்படின்னா வர முடியாது அப்படின்னா கம்மனி இருந்துக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கும் மனசு இல்லை, நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லவும் மனசு இல்லை, கூட வரவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ண முடியும், உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு நாங்களும் அமைதியாகவே இருந்துட முடியுமா? ஆக மொத்தம் கோமதி வந்ததுலேருந்து நம்ம கேட்க முடியாத சில விஷயங்களை கோமதி கேட்குற மாதிரி தான் இருக்குது. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு பார்த்துட்டு நம்ம காசிப்புக்குள்ளே வரலாம். டாடா பை பை.